தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீமா ஜெகன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி யூடியூப் சேனலில் பேனர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். வெரி சிம்பிள் மெத்தடு தான். பிக்சல் லேபை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பிக்சல் லேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டு நம்மளுக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு கஸ்டமைஸ் அதில் போயிட்டு யூடியூப் சேனல் பேனர் இருக்குல்ல, கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டெக்ஸ்ட்டு நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பேக்ரவுண்டோடைய கலர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸ் ஆப்ஷன் போயிட்டு இந்த கலர் வச்சுக்கிறேன், கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஷேஃப்னு இருக்கும், இந்த ஷேஃபை கிளிக் பண்ணி அந்த டவுன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வச்சுக்கலாம். ஜஸ்ட் உங்களுக்கு சும்மா சாம்பிள் வச்சு காமிக்கிறேன். ஒரு ரவுண்டையும் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் பட்டனை ப்ளஸ் பண்ணிவிட்டு சேஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஆஃப் ரவுண்டையும் வச்சு ஜஸ்ட்டு உங்களுக்கு டெமோக்காக வச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த மாதிரி விருப்பமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு வச்சுக்கலாம். அதில் உங்கள் சேனலோட ஃபஸ்ட்டு 2 லெட்டர் இது வச்சுக்கலாம். இப்போ நான் கலர்ஸ் கொடுத்துக்கலாம். எந்த டிஃப்ரென்ஸ் கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேறு எதாவது சிம்பிளாக பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எது வேணால் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வச்சுக்கோங்க. சேஃபில் போயிட்டு டவுன் ஆரை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லீஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கு கலர் இது சென்டர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேலே இருக்க டாட், இந்த கீழே இருக்க டாட் சென்டர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த கார்னர் வச்சு பண்ணி காமிக்கிறேன். சென்டருக்கு வந்துடும். கீழே இருக்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு டிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டராக இருக்கும் கரெக்டாக. நெக்ஸ்ட்டு கலர் அப்ளை பண்ணிப்போம். உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வச்சுக்கோங்க. இது ஒரு மாதிரி டார்க்காக இருக்குது, ஸோ வேறு கலர் சூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த கலர் நல்லா இருக்குது, ஸோ அதை செலக்ட் பண்ணி டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு இப்போ NJ டைப் பண்ணிக்கோங்க. NJ ஓகே கொடுத்துக்கலாம். கீழே ஃபாண்டோட சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். அந்த சைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா பெருசாகிடும். எந்த சைஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிட்டு டிக் பண்ணிக்கோங்க. அதை ட்ராக் பண்ணி கீழே உள்ளே வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம பார்க்க கொஞ்சம் ஸ்ட்ரோக் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு ஸ்ட்ரோக் வித் இருக்குது, அதை கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேவ், அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற பிக்சர்ஸ்க்குள்ளே இது வர்ற மாதிரி இருக்கணும். ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிக்கோங்க. அதை சென்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சென்டர் பண்ணிக்கலாம், இல்லைனா நான் ஃபஸ்ட்டு காட்டினேன்ல அந்த மாதிரி இதில் போயிட்டு சென்டர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் வந்துடும். சென்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3D ஷேப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க. எம்போஸ் இருக்கும், எம்போஸை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும், சிம்பிளாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துட்டு டிக் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்களுக்கு வந்து ரைட் சைடு கார்னரில் ஏதாவது வேணுனாலும் இப்போ வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி சின்ன சின்ன பிக்சர்ஸ் போட்டு அதில் போட்டுக்கலாம். அது மாதிரி லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு எது தேவையோ அதை போட்டுக்கலாம். இந்த பேனர் வந்து உங்களுக்கு வந்து 3 இடத்துல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே பேனர் வந்து உங்களுக்கு வந்து டிவிலையும் இந்த ஃபுல் வியூ வரும். ஃபுல் வியூவில் வந்து உங்களுக்கு அந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்லாம் தெரியும். மொபைலில் வர்றப்ப சின்னதாக அந்த என்ஜேன்னு இருக்கிற அந்த இடத்த மட்டும் வரும் உங்களுக்கு. அது லெஃப்ட் சைடில் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம், இல்லை ரைட் சைடில் வேணாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவு இருந்தால் கரெக்டாக எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரைட் சைட்லேயும் செட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொபைல் வியூக்கும் கரெக்டாக இருக்கும், லேப்டாப் வியூக்கும் கரெக்டாக இருக்கும், எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எது விருப்பமோ ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ எது விருப்பமோ கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அதே மாதிரி பேக்ரவுண்டுக்கு பதிலும் நீங்கள் எதோ பிக்சர்ஸ் வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம். பட் இந்த மாதிரி ப்ளைன் கலர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹைலைட்டாக தெரியும், நல்லா பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும். இதில் சிம்பிளாக பண்ணால் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கொசன்னு இப்போ அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரம் கேலரியில் போயிட்டு உங்களுக்கு தேவையான பிக்சர்ஸ் இருந்தாலும் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். உங்களுக்கு எது வேணாலும், அதாவது வந்து ஃபேஸ்புக் சின்னதாக ஆக்கிட்டு ஓரத்தில் வச்சுக்கலாம், இன்ஸ்டாகிராம் லைக் இந்த மாதிரி வச்சுட்டு எங்கே விருப்பமோ அந்த இடத்த வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து பிக்சர் எப்படி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்காக சொல்லி காட்டினேன். உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து நீங்கள் எல்லாம் முடித்த உடனே, இந்த ஒர்க்கு முடித்த உடனே என்னென்னா, அந்த ஷேர் பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் வந்து பிஎன்ஜி ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.